ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஹிஸ்ட்ரி புக்கில் லெசன் 6ஓட ஃபுல் வியூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் லைன் பை லைனாக பார்க்க போகிறதில்ல, ஆனால் அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. இதை மட்டும் படித்தாலே போதும், உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹெட்டிங் என்னென்னா இயர்லி ரிவோல்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. இதுதான் நம்மளோட டாபிக் இன்றைக்கி. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இந்த கர்நாடிக் வார்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஃபுல் பவருக்கு வரும். அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிகேன் டு கன்சாலிடேட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா ஆஃப்டர் டெஃபிட்டிங் ஃப்ரெஞ்சும் இந்தியன் ஆலிஸையும் கர்நாடிக் வார்ஸில் இது பண்ணதுக்கப்புறமா தான் அவங்களோட ஒரிஜினல் பவரே தமிழ்நாட்டில் மெயினாக சொல்லப்போனால் வந்திருக்கும். அவங்களோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் யாராக இருப்பாங்கன்னா புலித்தேவர் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்ட் பண்ணியிருப்பாங்க நெற்கட்டம் செவல்லேருந்து. இது வந்து ப்ரீவியஸாக இதை வந்து எப்போ எங்கே இருந்துச்சுன்னா திருநெல்வேலி ரீஜியனில் கரண்ட்லி அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க தென்காசி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யார் இவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ரெசிஸ்டன்ஸை கொண்டு வராங்க, எதிர்த்து வராங்க. யாரெல்லாம் வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருதுபான் பிரதர்ஸு, தீரன் சின்னமலை, இந்த 4 பேரும் ரொம்ப முக்கியமான ஆட்கள். இதில் எதிர்த்தவங்க பாளையக்காரங்க தான். அவங்க பாளையக்காரர்ஸ் தான். இது வந்து இதில் வந்து பாளையக்காரர்ஸோட வார் முக்கியமாக இருந்தாலும் வெள்ளூர் ரிவோல்ட்டு தான் இதில் வந்து முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து புலித்தேவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதோட எண்டு வந்து வெள்ளூர் ரிவோல்ட்டாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்போ பாளையக்காரர்ஸ் இதை யார் கொண்டு வந்தால் எப்போ வந்தது, எத்தனை பாளையம்ஸ் இருந்துச்சு, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். பாளையம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா டொமைனு, மிலிட்ரி கேம்ப்பு, லிட்டில் கிங்டம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு. இது வந்து பிரிட்டிஷ் வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா பாலிகர் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பாலிகர்ஸ் அந்த வேர்டு வந்து ப்ராப்பராக வராது, அதனால் பாலிகர் அப்படிங்கிறத அவங்கள வச்சுருப்பாங்க. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து யாரோட ரூல் கீழே கொண்டு வந்திருப்பாங்கன்னா பிரதாபருத்ரா ஆஃப் வாரங்கல் எந்த கிங்டம் காக்கதி கிங்டம் கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சிஸ்டம் வந்து மெயினாக யாரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா விஸ்வநாத நாயக்கு. யார் இதுக்கு முக்கியமான ஐடியா யார் கொடுத்துருப்பாங்கன்னா அரியநாத முதலியார். அவரோட மினிஸ்டர் அரியநாதர் தான் இதை வந்து மெயினாக இந்த இதை கொண்டு வந்திருப்பார். அவரோட சப்போர்ட்டு கீழே அவரோட திங்கிங்கால் தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. எப்போனா 1529. மெயின் யாருன்னா பிரதாபருத்ரா ஆஃப் வாரங்கல் காகதி கிங்டம்க்கு கீழே விஸ்வநாத நாயக்கும் அரியநாதர் அவரோட மினிஸ்டரும் சேர்ந்து மதுரையில் 1529 கொண்டு வந்திருப்பாங்க. மொத்தமாக எத்தனை பாளையக்காரர்ஸ் இருந்திருப்பாங்கன்னா 72 பாளையக்காரர்ஸ் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எல்லா இதுவுமே கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ அவங்க வந்து ரெவென்யூ கலெக்ட் பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், டிஸ்பியூட்ஸ் எதுனா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் வந்துச்சுன்னா அவங்களே செட்டில் பண்ணிப்பாங்க. லா அண்ட் ஆர்டர் இது எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. அவங்களோட போலீஸ் டியூட்டிஸை வந்து என்னென்னு சொன்னாங்கன்னா படிக்காவல்னு சொன்னாங்க. படிக்காவல் இல்லைன்னா அரசு காவல்னு சொன்னாங்க. இவங்களோட மெயின் அக்கேஷன் என்னென்னா அவங்களுக்கு நாயக் ரூலர்ஸ்க்கு வந்து அவங்களோட கிங்டம் வந்து ரீஸ்டோர் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் கிங்குக்கும் பாளையக்காரர்ஸுக்கும் நடுவில் 200 இயர்ஸாகவே நல்ல ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பாக தான் நல்லாவே தான் போய்ட்டு இருந்துச்சு. அன்டில் எப்போனா பிரிட்டிஷ் வந்து எப்போ உள்ளே வராங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக தான் போயிட்டுருக்கு. அவங்க வந்து இந்த பாளையக்காரர்ஸ் வந்து எல்லா ரெவென்யூ கலெக்ட் பண்ணுவாங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க, ரெவென்யூ கலெக்ட் பண்ணி அதில் பிரித்து நாயக்கர்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இவங்க எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் வந்து ப்ராப்பராக போய்ட்டுருந்துச்சு. எப்போ பிரிட்டிஷ் கீழே போச்சுதோ அப்போ வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சு. இதில் வந்து ஈஸ்டர்ன் பாளையம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஈஸ்டர்ன் பாளையம்ஸ், வெஸ்டர்ன் பாளையம்ஸ்னு பிரிச்சுருக்காங்க. அந்த 72ல் 2 பிளாக்ஸ், இந்த 2மே 2 பிளாக்ஸு. இதில் வந்து ஈஸ்டர்ன் பாளையம்ஸில் வந்து சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. அதே மாதிரி வெஸ்டர்ன் பாளையம்ஸில் வந்து ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர். இது வந்து ரொம்பவே முக்கியமானது. உங்களுக்கு வந்து கொஷினில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் எது வெஸ்டர்ன் பாளையம் இல்லைனா ஈஸ்டர்ன் பாளையம் அப்படிங்கிற கேட்குறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து நல்லாவே தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா பாளையக்காரர்ஸ் ரிவோல்ட்டு. பாளையக்காரர் ரிவோல்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்தோடனே உங்களுக்கு யார் தான் வருவாங்கன்னா புலித்தேவர். அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இயர்
ஞாபகம் வச்சுக்கோங்க. 1755 to 1767. 1755 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். மாஃபூஸ் கான் இவர் யாருன்னா பிரதர் ஆஃப் த நவாப் ஆஃப் ஆர்காட். ஆர்காட் நவாபோட நேம் என்னவாக இருக்குன்னா முகமது அலி. அவரோட பிரதர் யாருன்னா மாஃபூஸ் கான். இவங்களும் கம்பெனி ஆர்மி கீழே யாருன்னா கர்னல் ஹெரான். இந்த 2 பேரும் தான் திருநெல்வேலிக்கு போவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இவங்க 2 பேர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். மாஃபூஸ் கான் யாரோட பிரதரு? ஆர்காட் நவாபோட பிரதரு. அப்புறம் யாருன்னா கர்னல் ஹெரானு கம்பெனி ஆர்மிலேருந்து 2 பேரும் சேர்ந்து திருநெல்வேலிக்கு போவாங்க. போகிற வழியில் மதுரையை வந்து ஈஸியாகவே அவங்க வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்னல் ஹெரான் வந்து புலித்தேவர்கிட்ட பேசுறதுக்காக போவாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணிடுவார், புலித்தேவர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஓவராக அவர் வச்சுருப்பார். அப்புறம் இவங்க 2 பேருக்கு நடுவில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆயிரும். அப்புறம் வந்து இந்த கர்னல் ஹெரான் வந்து ஆர்மிக்கிட்ட வந்து பிரிட்டிஷ் கம்பெனிக்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய கேனான் கொடுங்க, பீரங்கி கொடுங்க, அதனால் நான் இது பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து அவங்களோட பிளானெல்லாம் அபாலிஷ் பண்ணி நான் கேப்சர் பண்ண போகிறேன், அவங்கள்ட்ட இருந்து வாங்க போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதை வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அபேண்டன் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ரிட்டையர்ட் டு மதுரை. ரிட்டையர்ட்னா ஒன்றும் இல்லை, அவர் வந்து மதுரைக்கு ரிட்டர்ன் ஆயிடுவார். அப்புறம் கர்னல் ஹெரானை வந்து இந்த மாதிரி கேனன் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால அவரை கூப்பிட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. புலித்தேவர் அவங்களோட முக்கியமான அலையன்ஸ் யாருன்னா, இதுவுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நவாப் சந்தா சாஹிப்போட ஏஜென்ட்ஸு 3 பேர் கூட இவர் வந்து அலையன்ஸ் வச்சுருப்பாங்க. யாரெல்லாம்னா மியானா முடுமியா, நபிகான் கட்டாக். இவங்க 3 பேரும் தான் இவங்களுக்கு மதுரை அண்ட் திருநெல்வேலி ரீஜியன்ஸில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இவங்க யாருன்னா பதான் ஆஃபீஸர்ஸ், 3 பதான் ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம், மியானா முடுமியா அண்ட் நபிகான் கட்டாக். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்காட் நவாப் யாருன்னு கேட்டிருந்தோம், முகமது அலின்னு முன்னாடி சொல்லியிருந்தாலும் அவங்கள அகெயின்ஸ்ட் பண்ணி புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கான்ஃபெடரசியை வந்து இவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. எல்லா பாளையக்காரர்ஸுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எக்ஸப்ட் சிவகிரி பாளையக்காரர்ஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிவகிரியும் எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இந்த 3 பேருமே ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த கான்ஃபெடரசியில். அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா இதில் வந்து பிரிட்டிஷ் வந்து சக்சீட் ஆயிடுவாங்க. எப்படின்னா தே காட் தி சப்போர்ட் ஆஃப் ராஜாஸ் ஆஃப் ராமநாதபுரம் அண்ட் புதுக்கோட்டை. இந்த நம்ம இப்போ பார்க்கும்போது எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, வேறு சிவகிரி இந்த 3மே அகெயின்ஸ்டாக இருந்தாலுமே அவங்க வந்து பிரிட்டிஷ் கூட கை கோர்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ராஜாஸ் ஆஃப் ராமநாதபுரமும் புதுக்கோட்டையும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து புலித்தேவரை அகெயின்ஸ்ட் பண்ணி இருந்திருப்பார். அப்போ வந்து இவர் வந்து இவ்வளோ சப்போர்ட் அவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருப்பார், புலித்தேவர் வந்து ஹைதர் அலிகிட்ட வந்து சப்போர்ட்காக கேட்டிருப்பார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து மைசூர் அண்ட் ஃப்ரெஞ்ச் கூட வாரில் இருப்பார். ஹைதர் அலி வந்து மைசூர் அண்ட் ஃப்ரெஞ்ச் கிட்ட கேட்பார். ஆனால் ஹைதர் அலியால் ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா மராத்தா வாரில் அவர் அந்த டைமில் இருப்பார். ஸோ ஹைதர் அலியால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட் முக்கியமான பேட்டில் என்னென்னா களக்காடு பேட்டில். இந்த பேட்டிலில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா புலித்தேவர் தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து ட்ரிவாங்கூர் அவங்கக்கிட்ட இருந்து 200 சோல்ஜர்ஸ் வந்து புலித்தேவருக்கு கிடச்சிருக்கோம். அதனால் இதில் வந்து புலித்தேவர் தான் வின் பண்ணியிருப்பார். இதில் பெருசாக ஒன்றும் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. 1000 கம்பெனி வச்சுருப்பாங்க. ஆப்போசிட்டில் 1000 கம்பெனி சைடில் வந்து 600 வந்து நவாப் கொடுத்துருப்பாங்க, மாஃபூஸ் கானுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க 1600 இருப்பாங்க, இவங்க 2000 இருப்பாங்க. கடைசியில் புலித்தேவர் தான் வின் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூசுஃப் கான். இது ரொம்ப முக்கியமான கேரக்டரு. இவருக்கு 3 நேம் இருக்குது. ஒன்று வந்து கான் சாஹிப்பு, இன்னொன்று வந்து யூசுஃப் கான், இன்னொரு நேம் என்னென்னா இஸ்லாமில் கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட நேம் வந்து மருதநாயகம் அப்படின்னு இருந்திருக்கும். இதில் வந்து இந்த டைமில் வந்து ட்ரவாங்கூர் அதை வந்து பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. போன டைம் மாதிரி இந்த டைம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடச்சிருக்காது. ஸோ இந்த டைம் வந்து புலித்தேவருக்கு பிக் கன்ஸ் அது எந்த சப்போர்ட்டுமே இல்லாதனால அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியிலேருந்து எந்த இதுவுமே வந்திருக்காது. அவங்களுக்கு திருச்சிராப்பள்ளியிலேருந்து அவங்களுக்கு கம்பெனிக்கு வர வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. பட் இந்த இதில் வந்து யூசுஃப் கான் அவங்க தான் வின் பண்ணிடுவாங்க.
இதில் முக்கியமான என்ன விஷயம்னா, இவர் என்ன யூசுஃப் கான் என்ன சொல்லிருவாங்கன்னா, நான் வந்து பிக் கன்ஸும் அம்யூனிஷனும் வர வரைக்கும் நான் வந்து எந்த இதையுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் என்ன ஆகும், இங்கிலீஷ் வந்து ஃப்ரெஞ்ச் கூட வாரில் இருந்ததுனால இந்த வார் வந்து ஸ்டாப் ஆகியே நிற்கும். அப்புறம் எப்போ உங்களுக்கு ஆர்ட்டிலரி எல்லாம் கிடைக்கும்னா 1760 செப்டம்பரில் கிடைக்கும். அதுக்கப்புறமா 2 மந்த்ஸுக்கு கண்டினியூஸாக வந்து அட்டாக் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் 1761 வந்து 16th மேல வந்து நெற்கட்டும் செம்மல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த 3 பிளேஸையுமே யூசுஃப் கான் வந்து தன்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுவாங்க. இந்த மீன் டைமில் என்ன ஆகும்னா, பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்ச்கிட்ட இருந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து ஒன்லி டார்கெட் யாராக இருப்பாங்கன்னா, நமக்கு வந்து பாளையக்காரர்ஸா தான் இருப்பாங்க. ஸோ இப்போ ஈஸியாகவே அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரவாங்கூர், செய்தூர், ஊத்துமலை, சுரண்டை ஸ்விட்ச் தேர் லாயல்டி டு த ஆப்போசிட் கேம்ப். இப்போ வந்து இவங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்குது, அதிகமான பலம் கொண்ட இது ஆர்மி இருக்குன்னா என்ன பண்ணிடுவாங்க, ட்ரவாங்கூர், செய்தூர், ஊத்துமலை இவங்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக மாறிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவார்னா, யூசுஃப் கான் வந்து அவர் கம்பெனிக்கிட்டே யார்கிட்டையுமே கேட்காம என்ன பண்ணிடுவார், இப்போ வந்து யூசுஃப் கான் என்ன பண்ணிடுவார், அவங்கக்கிட்ட கம்பெனிகிட்ட எந்த சஜஷனுமே கேட்காம பாளையக்காரர்ஸை வந்து நெகோஷியேட், அதாவது அப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அவரை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஹேங் பண்ணிடுவாங்க, அவங்கள வந்து தூக்கிலிட்டுருவாங்க. எப்போனா 1764. அவரோட டெத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவார், புலித்தேவர் வந்து ரிட்டன் வந்து நெற்கட்டும் செவலை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து முக்கியமான கேரக்டர் யாருன்னா கேப்டன் கேம்பெல். இவர் வந்து 1767 திரும்ப டெஃபீட் பண்ணி புலித்தேவர்கிட்ட வந்து நெற்கட்டும் செவலில் வந்து இது பண்ணியிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. அப்போது வந்து புலித்தேவர் என்ன ஆயிருப்பார், எஸ்கேப் ஆகி இறந்து போயிருப்பார். தெரியாத நிலையில், யாருக்குமே தெரியாத நிலையில் இறந்து போயிருப்பார். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்து ப்ளூ கலர் பாக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸு. ஒண்டி வீரன் அந்த கேரக்டர் யாரோட ஆர்மி யூனிட்ஸில் இருந்தாங்க அப்படிங்கிற கொஷின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. யாரோட ஆர்மி யூனிட்ஸ் கீழே இருந்தாங்கன்னா, புலித்தேவர் அவங்களோட ஆர்மி யூனிட்ஸ் கீழே தான் இருந்தாங்க. நிறைய டேமேஜ், ஒரு டைமில் வந்து அவரோட கையை ஒரு பேட்டில் இழந்துருவார். அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு புலித்தேவர் கேட்பார். அப்போ வந்து சொல்லுவார், அந்த ஒண்டிவீரன் என்ன சொல்லுவாருன்னா, நான் இவ்வளோ நாள் நான் எதிர்த்தது என்னோடய கை போனது வந்து நான் வந்து என்னோடய ரிவார்டாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அது வந்து ரொம்பவே அந்த ஸ்பீச் வந்து புலித்தேவரை ரொம்பவே கரேஜியஸாக மாற்றிருக்கும். நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேல் நாச்சியார். இவங்கள பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ரொம்பவே முக்கியமான ஒருத்தங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வீரமங்கை அப்படிங்கிறவங்கள வந்து இவங்க மட்டும்தான், வேல் நாச்சியார். இவங்க வந்து எப்போ பிறந்திருப்பாங்கன்னா 1730 ராஜா செல்லமுத்து சேதுபதி அவங்களுக்கு பிறந்திருப்பாங்க. இவங்க வந்து ஒன்லி டாட்டர். இவங்களுக்கு வேறு மகன்கள் யாரும் கிடையாது. ஸோ இவங்க தான் ராயல் ஃபேமிலிக்கு ஒன்லி டாட்டரு. அதனால் இவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. வளரி, ஸ்டிக் ஃபைட்டிங்கு, மார்ஷியல் ஆர்ட்ஸு, வீல்டு வெப்பன்ஸ்னால் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வெப்பன்ஸ் ஹோல்ட் பண்ண கொடுத்துருப்பாங்க. ஹார்ஸ் ரைடிங்கு, ஆர்ச்சரி, அப்புறம் இதெல்லாம் போக அவங்க வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக ஃப்ளூவெண்ட்டாக என்னென்ன லாங்குவேஜ்லாம் அவங்களுக்கு தெரியும்னா, இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, உருது. அந்த டைமில் இந்த 3 லாங்குவேஜுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அட் த ஏஜ் ஆஃப் 16 வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். யார் கூடனா, முத்து ஒடுகநாதர், ராஜா ஆஃப் சிவகங்கை. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ஒரு குழந்தையும் பிறக்கும். அவங்களோட பேர் வெள்ளச்சி நாச்சியார். 1772 வந்து நவாப் ஆஃப் ஆர்காட் அண்ட் கம்பெனி ட்ரூப்ஸ் அண்டர் த கமாண்ட் லெஃப்டினன்ட் போன்ஜர் அப்படிங்கிறவர் வந்து இவர் வந்து முத்து ஒடுகநாதரை வந்து அசாசினேட் பண்ணிடுவாங்க. எங்கே வச்சுன்னா, காளையார் கோயில் பேட்டில் வச்சு. இது எந்த இயர்னு கேட்பாங்க. 1772. யார் பண்ணுவாங்கன்னா, கர்னல் போன்ஜர். இது வந்து 3 பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு அவங்க இறந்ததுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேல் நாச்சியார் வந்து அவங்க டாட்டரை தூக்கிட்டு யாருக்கு கீழே போயிருப்பாங்கன்னா, கோபால் நாயக்கட்ட விருப்பாச்சினியர் அங்கே போய் அவங்க வந்து 8 இயர்ஸாக அவங்களோட ப்ரொடெக்ஷன் கீழே இருப்பாங்க. யார் ப்ரொடெக்ஷன் கீழேனா, கோபால் நாயக்கட் விருப்பாச்சு அவங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க.
அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த 8 இயர்ஸுமே அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. நிறைய கான்ஃபிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி ஒவ்வொருத்தங்களையாக கூட்டு சேர்த்துட்டே இருப்பாங்க. சேர்த்துட்டே இருப்பாங்க. அவங்களோட தளவாயாக யார் இருந்திருப்பாங்கன்னா, தாண்டவராயன் இவங்கள வச்சு ஒரு லெட்டர் எழுத சொல்லுவாங்க. யாருக்குன்னா ஹைதர் அலி. ஏன்னா இவங்களுக்கு உருது தெரியும். அதனால் அவங்கள வச்சு நிறையவே இந்த என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா 5000 இன்ஃபன்ட்ரியும் 5000 கேவலரியும் அவர் சைட்லேருந்து அவர் கொடுப்பாரு. இது யார் முக்கியமான நேம் வேணால் நோட் பண்ணிக்காங்க. இது வரைக்கும் கொஷின்ஸில் கேட்கல, இனி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கமனன்ட் சைடு அப்படிங்கிறவர் தான் வந்து இவங்களுக்கு எல்லா இதையும் கொடுப்பாங்க. இவங்கள வச்சு கேப்சர் பண்ணிடுவாங்க. இந்த எல்லா இவங்களை கான்ஃபிடரன்ஸியை வச்சு இவங்க வந்து சிவகங்கையை கேப்சர் பண்ணிடுவாங்க. கேப்சர் பண்ணதுக்கப்புறமா மருது பிரதர்ஸ் வந்து இவங்களை வந்து குயினாக இது பண்ணியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் பாருங்கள். ஷீ வாஸ் த ஃபஸ்ட் ஃபீமேல் ரூலர் ஆர் குயின் டு ரெசிஸ்ட் த பிரிட்டிஷ் காலனியல் பவர் இன் இந்தியா. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ரூலர். அதனால் இந்த பாயிண்ட்டை நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. வேலுநாச்சியாரை பற்றி இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய புக்ஸில் இருக்கும். அதை கூட நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே முக்கியமான இந்த பாக்ஸில் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா குயிலி. இவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் வேலுநாச்சியார். இவங்கள தான் ஃபஸ்ட்டு ஹியூமன் பாம்பர்ஸ் இது பண்ணி அவங்கள பிரிட்டிஷோட எல்லாத்தையும் இது பண்ணியிருப்பாங்க. இதில் இன்னொன்று கேரக்டர் இருக்குது, உடையாள் அப்படிங்கிறவங்க வந்து இவங்க எஸ்கேப் ஆகி போகும்போது பிரிட்டிஷ் ஆர்மி கேட்கும்போது இவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லாததுனால அவங்கள வந்து அசாசன் பண்ணியிருப்பாங்க. அந்த குயிலி எங்கே இருக்காங்க அப்படிங்கிற இது சொல்லாமல் இருந்ததுனால, இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் இருந்ததுனால கொலை பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருன்னா ஒரு ஷெப்பர்ட் கேர்ளு. ஸோ இந்த 2 கேரக்டரும் ரொம்ப முக்கியமானது. குயிலி வந்து ஹியூமன் அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஃபயரை அவங்க மேலே வச்சுட்டு அவங்க போய் பிரிட்டிஷ் ஆர்மி அவங்களோட எல்லா வெடிபொருட்கள் எல்லாம் வச்சுருக்க இடத்துலையும் போய் விழுந்துருவாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன். இவங்கள பற்றி பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இவங்கள பற்றி மூவிஸில் நிறைய பார்த்துருப்போம். பட் அந்த அளவுக்கு புக்ஸில் வந்து அவ்வளோ இதாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்களோட இயர் வந்து அவரோட ரிபெல்லியன் எப்போ போனால் 1792-99. இவரோட அப்பா பேர் வந்து ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். அவங்க அப்பா வந்து ஒரு பாளையக்காரர் இருந்திருப்பார். அவங்க இறந்ததுக்கப்புறமா இவர் வந்து பாளையக்காரராக எப்போ மாறியிருப்பாங்க அட் த ஏஜ் ஆஃப் 30. இவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்க ரெவன்யூ கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் அவங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட்டுமே அவங்க பீஸ்ஃபுல் டிஸ்போசனாக தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து தானாகவே மாற மாட்டார். பட் என்ன ஆகும்னா இவங்க வந்து எல்லா ரெவன்யூவெல்லாம் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 1781 வந்து ஒரு ட்ரீட்டி போடுவாங்க, கர்நாடிக் ட்ரீட்டி. அந்த ட்ரீட்டியில் என்னென்னா ஒரு ஹாஃப் ஷேரை வந்து நம்ம 1/6 ரெவன்யூ வந்து நவாப் அண்ட் ஃபேமிலி கொடுக்கணும், மீதி வந்து கொஞ்சம் வந்து கம்பெனி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். நவாப்க்கு 1/6 கொடுக்கணும் அப்படிங்கிறது போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா கம்பெனி ஹேட் த ரைட் டு கலெக்ட் டேக்ஸஸ் ஃப்ரம் பாஞ்சாலக்குறிச்சி. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து கெயின் பண்ணிப்பாங்க. அவங்க ஒரு ரைட் நாங்கள் எங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான ரைட் அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரிட்டிஷ் இப்போ அஃபிஷியல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தங்க மணி ரெவன்யூ கொடுக்கலன்னா அவங்கள வந்து ஹியூமிலியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இவங்களுக்கு மத்தியில் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிச்சு. அப்போ இந்த இது வந்து ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கும்போது ஃபெமைன் வருது, அதாவது கிளைமேட் சேஞ்சஸ் வரும்போது அவங்களோட ப்ராப்பராக ரெவன்யூ கலெக்ட் பண்ண முடியல. அப்போ எவ்வளோ அரியர் வருதுன்னா 3310 பக்கோடாஸ் வந்து இவங்களால் 1798 பே பண்ண முடியலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ நாள் அவங்க பே பண்ணவும் இவங்க நார்மலாக இருந்தாங்க, இப்போ பே பண்ண முடியல அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது பிரிட்டிஷ் ஆஃபீஸர் இவர் வந்து கலெக்டர் ஜாக்சன் வந்து ரொம்பவே அரகண்ட்டாக பேசுகிறாங்க. நீங்கள் வந்து எங்களை வந்து மீட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த கட்டபொம்மன் அவர் வந்து மீட் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்க வந்து
அவாய்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. எந்தெந்த பிளேஸ்க்குலாம் போகிறாங்கன்னா குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகிறாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ராமநாதபுரத்தில் 3 hours அவரை வெயிட் பண்ண சொல்லுவாங்க, நின்றுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க வந்து போய் அவரோட யார் கூட போயிருப்பாங்கன்னா அவரோட மினிஸ்டர் சிவசுப்ரமணியர் கூட தான் போயிருப்பாங்க. இப்போ 2 பேரும் போய் இருக்கும்போது இவங்களோட தம்பி கட்டபொம்மன் அவங்களோட பிரதர்ஸ் யாருன்னா ஊமத்துரை. அவருக்கு வந்து ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அவர் வந்து சடனாக உள்ளே வந்து எல்லோரையும் கட்டபொம்மன் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பட் சிவசுப்ரமணியரை மட்டும் அவங்க பிடிச்சி வச்சு அவங்கள வந்து ஜெயிலில் போட்டு ப்ரிசனராக வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து என்ன பண்ணிடுவார், பாஞ்சாலங்குறிச்சி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மெட்ராஸ் கவுன்சிலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, இல் ட்ரீட் பண்ணுறாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு கவுன்சிலை கொண்டு வருவாங்க. வில்லியம் ப்ரவுனு, வில்லியம் ஓரம், ஜான் கேஸ் மேஜர் இந்த 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேரும் இது பண்ணி இவர் வந்து எந்த தப்பு பண்ணல அப்படின்னோன்னா காலின் ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த பொசிஷனுக்கு யாரை கொண்டு வருவாங்கன்னா லூஷிங்டனை கொண்டு வருவாங்க. அப்புறம் வந்து அந்த டைமில் இவங்க கட்டபொம்மன் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே பே பண்ணியிருப்பாங்க எக்ஸப்ட் 1080 பக்கோடாஸ் மட்டும் தான் அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா மருதுபாண்டியர் வந்து இவர் வந்து இந்த இதை செட்டில் பண்ணிட்டாரு. அந்த டைமில் வந்து மருதுபாண்டியர்ஸ் வந்து ஒரு கூட்டணி அமைப்பாங்க. அந்த டைமில் வந்து இவங்க கட்டபொம்மனும் அதில் சேர்ந்துருப்பார். இவர் வந்து அவர் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் சிவகிரி பாளையக்காரர்கிட்ட போய் கேட்பாங்க, நீங்களும் இந்த கான்ஃபெடரஸ்லேயே சேருங்க அப்படின்னு. ஆல்ரெடி புலித்தேவர் இது பண்ணதுலேயே அவர் வந்து ஜாயின் பண்ணல. இதுலேயும் அவர் கேட்கும்போது சிவகிரி பாளையக்காரர்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்பவே லாயலாக இருந்தாங்க. அப்போ அவங்க போய் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி கான்ஃபெடரஸில் இருக்கார், அவர் எங்களையும் சேர சொல்கிறாரு அப்படிங்கிறத அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் சொன்னதுக்கப்புறம் இவர் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. அப்புறமா தான் இந்த ப்ராப்ளமே க்ரியேட் ஆகும்.